சோழ நாட்டின் புனித நிலத்தில் சிவபக்தி மலர்ந்த ஒரு எளிய மனிதர் வாழ்ந்தார். அவர்தான் திருநீலகண்ட நாயனார். மண் பானை செய்த தொழிலாளி. ஒவ்வொரு நாளும் திருநாமம் ஜபித்து வாழ்ந்த பக்தர். ஆனால் மனித மனம் சில நேரம் தவறலாம். ஒரு தவறான முடிவு அவரது வாழ்க்கையை மாற்றியது. அந்த ஒரு தருணம் அவரது மனைவிக்கு தெரிய வந்தது. நீங்கள் திருமணமான பிறகு நீங்கள் இப்படி செய்வது தவறு என்று சொன்னதால். அவரது உள்ளத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை விதைத்தது. உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அவரது மனைவி கோபப்படவில்லை. ஆனால் ஒரு சத்தியம் கேட்டாள். இனிமேல் என்னைத் தொடக்கூடாது. திருநீலகண்டர் சிவபெருமானின் பெயரில் சத்தியம் செய்தார். அன்று முதல் அவர் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டே வருடங்கள் போயின. ஒரே வீட்டில் இருந்தோம். ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்தனர். ஆண்டுகள் கடந்தன. அவர்களின் பக்தி மட்டும் குறையவில்லை. அது ஒரு தவம். அது ஒரு அக்னி சோதனை. ஒரு நாள் ஒரு சிவயோகி அவர்களது வீட்டுக்கு வந்தார். ஒரு மண் பானையை கொடுத்து, இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர் அறியவில்லை அது சிவபெருமானின் சோதனை என்று. சில நாட்கள் கழித்து அந்த பானை காணாமல் போனது. யோகி திரும்பி வந்து கேட்டார், பானை எங்கே? திருநீலகண்டர் பதறினார். ஆனால் உண்மை மட்டும் சொன்னார். அப்போது யோகி கூறினார், உன் மனைவியின் கையை பிடித்து சத்தியம் செய்யு. அது மிகப்பெரிய சோதனை. பல வருடங்களுக்கு முன் எடுத்த சத்தியம் இப்போது முறிய வேண்டுமா? திருநீலகண்டர் ஒரு குச்சியை எடுத்தார். ஒரு முனையில் அவர், மற்றொரு முனையில் மனைவி. அந்த நிலையில் சத்தியம் செய்தார். அந்த நொடியில் வானம் பிரிந்தது. யோகி மறைந்து சிவபெருமான் திருவுருவம் காட்டினார். உன் சத்தியனிஷ்டை உலகறியட்டும். அவர்களுக்கு அருள் வழங்கி இருவரும் வாழ்க்கையை இழந்து வந்ததால் மீண்டும் அதே வயதில் இருந்து வாழுங்கள் என்று சிவபெருமான் கூறி மறைந்தார். வயதான காலத்தில் சிவலோக பதவி அளித்தார். சத்தியத்தை காப்பவன் இறைவனால் காப்பாற்றப்படுவான். தவறு செய்தாலும் மனம் திருந்தினால் அருள் நிச்சயம் கிடைக்கும்.